இப்போ 6.1ல தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ப்ரூவ் த ஃபாலோவிங் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம்மு தான், பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கும், ஆனால் ஈஸியான சம்மு. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். LHS is equal to square root of 1 plus sin theta by 1 minus sin theta. சரியா? அப்போ square root of the 1 plus sin theta by 1 minus sin theta வை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதோடைய வந்து காஞ்சிகேஷன், நம்ம என்னென்னா காஞ்சிகேஷன் என்ன சொல்லியிருக்கேன், டினாமினேட்டரில் பார்க்கணும், மைனஸ் இருக்கா அதை ப்ளஸ்ஸாக மாற்றி நடுவில் உள்ள சைனை ப்ளஸ்ஸாக மாற்றி மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுங்க. எனக்கு கான்செப்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரியா? அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, லைக் டைம் ஒரே டைமை மல்டிப்ளை பண்ணால் அது என்னவாயிரும், ஸ்கொயர் ஆயிரும். ரெண்டுமே 1 + sin θ தானே. அப்போ என்ன பண்ணும், ஹோல் ஸ்கொயர் போட்டுரும். சில பேர் என்ன பண்ணுவீங்க, 1 ஸ்கொயர் sin ஸ்கொயர்னு போடுங்க, தப்பு. ரெண்டு இதை மல்டிப்ளை பண்ணால் ஹோல் ஸ்கொயர் தான் போடணும். ஏ ஸ்கொயரும் பி ஸ்கொயரும் நம்ம சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இதுக்கு பதிலாக ரெண்டையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி போட்டுருவீங்க. அது நாட் ஈக்குவல், ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ டினாமினேட்டர் என்ன சொன்னேன், எப்போவுமே a minus b a plus b தான் வரும். காஞ்சிகேஷன் எடுத்தாவே உங்களுக்கு அந்த ஃபார்முலா மட்டும்தான் அங்கே வரும். இது a minus b, இங்கே வந்து a plus b அப்படி வந்துச்சுனாவே உங்களுக்கு எப்போவுமே என்ன ஃபார்முலா வரும்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா தான் வரும். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஏ ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர்னு 1ன்னு போட்டுக்கோங்க, பி ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு போட்டுக்கோங்க. சரியா? சரி. அப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ ஹோல் ஸ்கொயர் இங்கே நம்ம ஃபார்முலா ஏற்கனவே தெரியும். 1 minus sin ஸ்கொயர் தீட்டானா காஸ் ஸ்கொயர் தீட்டா, நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான், அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃபார்முலா இது. அப்போது 1 minus sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வந்துச்சுனாவே நீங்கள் என்ன பண்ணணும், காஸ் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும், காஸ் ஸ்கொயர் தீட்டா. சரியா? இப்போ பை காஸ் ஸ்கொயர் தீட்டா, இது ரூட்டுக்குள்ளே தான் வரும். ஓகே. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் இருந்துச்சுன்னா வெளியே வரும்போது என்ன ஆயிரும், அது ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிரும். வெறும் 1 + sin θ மட்டும் போட்டால் போதும். காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து என்ன ஆயிடும், அது காஸ் தீட்டாவாக மாறிடும். ஓகே. இதை ரெண்டாக பிரிக்கலாம். 1 by cos தீட்டான்னு தனியாக பிரிச்சுக்கோங்க, ப்ளஸ் sin θ by cos தீட்டான்னு பிரிச்சுக்கோங்க. லாஸ்ட் சம் போட்டுருவோம் பாருங்கள், அதே மாதிரி தான் வரும். அவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன ஃபார்முலா அப்படின்னா, ரெசிப்ரோக்கல் ஆஃப் காஸ் தீட்டா, ரெசிப்ரோக்கல் ஆஃப் காஸ் தீட்டா அப்படின்றது சீக்கண்ட் தீட்டா. அதே மாதிரி sin θ by cos தீட்டான்னு வந்துச்சுன்னா நீங்கள் அதை tan தீட்டான்னு மாற்றணும். sin θ by cos தீட்டான்னு வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் tan தீட்டான்னு யூஸ் பண்ணணும். அப்போது 1 by cos தீட்டானா சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் sin θ by cos தீட்டானா tan தீட்டா வந்துருச்சு பாருங்கள். அவங்க கேட்ட கொஸ்டின் ப்ரூவ் பண்ணியாச்சு. சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா நம்ம RHS கொண்டு வந்தாச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டுருங்க, ஈக்குவல் டு RHS. அவ்வளோதான் இது. ஓகேவா? அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். அதுலேயே இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தடில் போடலாம் இதை. ஓகேவா? ஓகே, நான் சொல்கிறேன். LHS எடுத்துக்கலாம். LHS ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ by 1 minus sin θ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus sin θ by 1 plus sin θ. அப்படியே ஒன்று ரெசிப்ரோக்கலாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது நம்ம 2 சீக்கண்ட் தீட்டான்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம இதே மெத்தடில் போட்டுருவோம். இந்த சம் போட்ட மெத்தட்லேயே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. இன்னொன்று வந்து என்னென்னா, அப்படியே வச்சு கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும்.
ஓகேவா? அது கொஞ்சம் சின்னதாக முடிஞ்சிடும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் போட்டிங்கனாலும் அந்த ஆன்சர் வரும். நான் இன்னொரு மெத்தட் சொன்னல, அந்த மெத்தடில் இங்கே ட்ரை பண்ணுறேன். சரியா? ஓகே. நீங்கள் வந்து இந்த சம்மை இந்த மெத்தடில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மெத்தட்லாம் கிடையாது. ஒரு சம்மை வந்து இந்த மெத்தட்லாம் போன டீச்சர்ஸ் வந்து தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, நிறைய மெத்தடில் போட முடியும். உங்கள் க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே. ஸோ அந்த எல்ஹெச்எஸில் அந்த ரூட் எல்லாம் தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். இது என்ன பண்ணேன்னா ரூட் 1 + sin θன்னு போட்டுக்கிறேன் பை ரூட் 1 - sin θ. பிரிச்சுக்கலாம், தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் ரூட் 1 - sin θ பை ரூட் 1 + sin θ. ஓகேவா? சரி, கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ரெண்டுமே ரூட்டு தானே, அப்போ ரூட்டுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ இன்ட்டு 1 + sin θ இன்ட்டு 1 + sin θ முடிஞ்சு. அப்புறம் ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். ரெண்டுமே ரூட்டுக்குள்ளே தான் இருக்கிறனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - sin θ இன்ட்டு 1 - sin θ 1 - sin θ இன்ட்டு 1 - sin θ பை, அப்புறம் என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோமா, இது ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - sin θ இன்ட்டு 1 + sin θ. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே நம்பராக இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ 1 + sin θ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுடலாமா? 1 + sin θ ஹோல் ஸ்கொயர். அதே தான் இங்கேயும் ரெண்டும் ஒரே நம்பராக இருக்கா? 1 - sin θ, இதுவும் 1 - sin θனா 1 - sin θ ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? பை, இது பாருங்கள் a - b இன்ட்டு a + b ஃபார்மில் இதே தான் வந்திருக்கு பாருங்கள். a - b இன்ட்டு a + b = a² - b². ஸோ அதே தான் a ஸ்கொயர் ரூட்டு போட்டுருங்க, ரூட்டை மறந்துடாதீங்க. a ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா sin ஸ்கொயர் θ. ஓகே. ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் இருந்தால் என்ன சொன்னேன், ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுன்னு சொன்னேன்னா 1 + sin θ. அதேமாதிரி இங்கேயும் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ரூட்டு வெளியே எடுத்தோம்னா வெறும் 1 - sin θ பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - sin ஸ்கொயர் θ ஃபார்முலா என்ன, cos ஸ்கொயர் θவா யூஸ் பண்ணியிருக்கோமா ஆல்ரெடி. 1 - sin ஸ்கொயர் θ = cos ஸ்கொயர் θ. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் sin θ மைனஸ் sin θ கேன்சல் ஆகிடுமா? அப்போ மிச்சம் இருக்குங்க 1 + 1 2 இருக்கா, 2 பை ரூட்டுக்குள்ளே cos ஸ்கொயர் θ இருக்குது, வெளியே வரும்போது என்ன ஆகிடும், cos θ ஆகிடுமா? ஓகே. இந்த 2 அப்படி வச்சுக்கோங்க. 2 எடுத்துட்டாங்க 1/cos தானே, 1/cos θ. 1/cos θன்னா எவ்வளோ, சீக்கன் θ தானே, வந்துருச்சு பாருங்கள் ஆன்சர். ஈக்குவல் டு RHS. இப்படியும் போடலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கும் அப்படி பேரலாகவே இதே மாதிரி மெத்தட் ரெண்டு பக்கம் ட்ரை பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் இந்த ஸ்டெப் வந்துடும். ஓகேவா? 1 + sin θ 1 - sin θ /cos θன்னு வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதே ஸ்டெப்பு தான் கிடைக்கும். சரியா? இது ஈஸி, அதனால் இந்த மெத்தட் நடத்தியிருக்கேன்.